வேண்டியதான். இப்போ இருக்கிற நிலைமையில ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போவும் இப்போவும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. மகிழ மரத்தடியில் வந்து ஃபஸ்ட்டு 2011-12 பீரியடில் வந்து அந்த கேட் கிரில் கேட் போட்டு ஒரு ஃபென்சிங் மாதிரி இப்போ போட்டு வச்சுருக்கா. அதனால் அதை ஏறி அந்த மகிழ மரம் பக்கத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியாது. அந்த மண்டபத்தில் எழுத்தாப்பில் தான் உட்காந்துக்கலாம். முன்னெல்லாம் அந்த கிரில் கேட் அந்த ஃபென்சிங் கிடையாது, அயன் ஃபென்சிங். அதனால் ஏறி அந்த உள்ளுக்குள்ளே போய் மகிழ மரத்துக்கு எக்ஸாக்டாக கீழே மத்தியான வேலையிலலாம் உட்காந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பாட்டாக இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. அந்த மாதிரி அரவிந்தோ முதல் சொல்லுவாங்க, எக்ஸாமினேஷனில் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா அடுத்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு. போக போக அதனால் இப்போவே சொல்லிடும், சிவான்னு அருணாச்சல சிவான்னு சொல்லிவிடும். இப்போ பார்க்கும்பொழுதே கண்ணார பார்த்துட்டு. ஏன்னா நம்மளோட தேகமும் இனிமேல் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒத்துழைக்கும்னு தெரியாது. போக போக தேகம் ஒத்துழைச்சாலும் வந்து அவள் ராஜாங்கத்தில் எவ்வளோ தூரம் நமக்கு திறந்து விடுவான்னு தெரியாது. அதனால் எப்போ நம்மளால் முடியுமோ அப்போவே போய் அருணாச்சலத்தை வந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து